திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோகோ எப்படி விளையாடுவது மற்றும் அதன் வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோம். கோகோ என்பது தெற்காசிய பாரம்பரிய விளையாட்டாகும். இது பண்டைய இந்தியாவில் இருந்து வருகிறது. இது இந்திய துணைக்கண்டத்தில் கபடிக்கு பிறகு இரண்டாவது மிகவும் பிரபலமான பாரம்பரிய டேக் கேம் ஆகும். கோகோ ஒரு செவ்வக கோட்டில் விளையாடப்படுகிறது. ஒரு கோட்டின் இருமுனைகளிலும் இருக்கும் இரண்டு துருவங்களை இணைக்கும் மையப்பாதையுடன் உள்ளது. ஆட்டத்தின் போது துரத்தும் அணியிலிருந்து 9 வீரர்கள் களத்தில் உள்ளனர். அவர்கள் 8 பேர் மத்திய பாதையில் அமர்ந்துள்ளனர். அதே நேரத்தில் தற்காப்பு அணியைச் சேர்ந்த 3 ஓட்டப்பந்தய வீரர்கள் கோட்டை சுற்றி ஓடி தொடப்படுவதை தவிர்க்க முயற்சி செய்கிறார்கள். துரத்தும் அணியில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு வீரரும் தங்கள் அருகில் உள்ள சக வீரர்கள் எதிர்கொள்ளும் மைதானத்தின் எதிர்ப்பாதியை எதிர்கொள்கிறார்கள். விளையாட்டில் துரத்தும் அணியைச் சேர்ந்த ஒரு வீரர் தற்காப்பு குழுவின் உறுப்பினர்களை குறியிட நீதிமன்றத்தை சுற்றி ஓடலாம். ஒவ்வொரு வெற்றிகரமான குறிச்சொல்லும் ஒரு புள்ளியை பெறுகிறது. மேலும் குறியிடப்பட்ட பாதுகாவலர்கள் களத்தை விட்டு வெளியேற வேண்டும். எவ்வாறாயினும் செயலில் உள்ள துரத்துபவர் நீதிமன்றத்தின் மற்ற பாதையை அணுகுவதற்கும் மத்திய பாதையை கடக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் இரு துருவத்தை நோக்கி ஓடத் தொடங்கியவுடன் திசையை மாற்ற முடியாது. சுறுசுறுப்பான துரத்துபவர் அமர்ந்திருக்கும் அணியினரும் பாத்திரங்களை மாற்றினால் கோ என்று சொல்லும்போது அவர்கள் முதுகில் தொடுவதன் மூலம், நீதிமன்றத்தின் மற்ற பாதையை எதிர்கொள்வதன் மூலம் அல்லது திசையை அல்லது பாதையை மாற்றுவதற்கு ஒரு துருவத்தின் பின்னால் ஓடுவதன் மூலம் இந்த கட்டுப்பாடுகளை தவிர்க்கலாம். ஒவ்வொரு அணியும் கோல் அடிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் இடையில் மாறி மாறி ஒவ்வொரு பாத்திரத்திற்கும் 2 திருப்பங்கள். ஒவ்வொரு திருப்பமும் 9 நிமிடங்கள் நீடிக்கும். மேலும் ஆட்டத்தின் முடிவில் அதிக மதிப்பெண் பெற்ற அணி வெற்றி பெறுகிறது. இந்த விளையாட்டு தெற்காசியா முழுவதும் பரவலாக விளையாடப்படுகிறது. மேலும் தென்னாப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து போன்ற குறிப்பிடத்தக்க தெற்காசிய புலம்பெயர்ந்தோரிடம் மற்ற பிராந்தியங்களிலும் முன்னிலையில் உள்ளது. இது பெரும்பாலும் பள்ளி மாணவர்களால் விளையாடப்படுகிறது. மேலும் இது ஒரு போட்டி விளையாட்டாகும். இந்த விளையாட்டிற்கான முதல் பிரான்சைஸ் லீக் அல்டிமேட் கோகோ ஆகஸ்ட் 2022 இந்தியாவில் வெளியிடப்பட்டது. வரலாற்றை பற்றி பார்க்கலாம். கபாரத்தில் குறிப்பிட்டிருக்கலாம். நவீனத்திற்கு முந்தைய காலங்களில் ரதேரோ என அழைக்கப்படும் கோகோ பதிப்பு தேர்களில் இசைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. ரதா என்றால் சமஸ்கிருதத்தில் தேர் என்று பொருள். இந்த விளையாட்டு பண்டைய காலங்களில் கோத்வானி கிரீடா என்றும் அழைக்கப்பட்டது. கோத்வானி கிரீடா என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது கோ ஒலி எழுப்பப்படும் விளையாட்டு. இதுதான் கோகோ பற்றிய வரலாறு. கோகோ எப்படி விளையாடுவது, அதன் வரலாற்றை பற்றி பார்த்திருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எனது மிக்க நன்றி.